அப்பா 717 Gladia 25,000 சார். வெல்கம் சார். 718 Jansi 718 Jansi இப்போ எதுக்கு உருன்னு இருக்க நீ? எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்கா? இந்த ஸ்கூல் எவ்வளோ பெரிய ஸ்கூல் தெரியுமா? இதில் படித்தவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்காங்க தெரியுமா? என் பொண்ணு அப்படி வரணும்னு ஆசைப்பட்டேன். இதில் என்ன கஷ்டம் இருக்குது உனக்கு? கஷ்டம் எனக்கு இல்லைப்பா, உங்களுக்கு. பெற்றவங்களுக்கு இது கஷ்டம் இல்லைம்மா, கடமை. அனாவசியமாக மனசை போட்டு குழப்பிக்காம பாடத்தில் கவனம் செலுத்துகிற வழியை பாரு. துதித்தெழுந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவ சபை நாளும் போக காரணமாயிருந்தாரே. ராவு பகல் கண் விழித்து வேதனைகள் தான் சுமந்து தேவைகளை பார்த்து அறிந்து பாசத்துடன் செய்தாரே.
இது என்ன கிளாஸ் ரூமா சந்தக்கூடமா? சத்தம் ரோடு வரைக்கும் கேட்குது. கிளாஸில் டீச்சர் இல்லைன்னா யாரும் அமைதியாக இருக்க மாட்டிங்களா? இந்த பீரியட் யார்? மேக்ஸ் பீரியட் மிஸ். போய் வர சொல்லு. கிளாஸ் டைமில் எங்கே போயிட்டு வரீங்க? பேப்பர் மிஸ் பண்ணிட்டேன் மிஸ், அதான் எடுத்துகிட்டு வர போயிருந்தேன். இந்த மாதிரியெல்லாம் காரணம் சொல்லாதீங்க. சாரி மிஸ். அனிதா மிஸ், நான் எத்தனோட சொல்லி பார்த்துட்டேன் மிஸ், ஆனால் அவங்க யாருமே கேட்குற மாதிரி இல்லை மிஸ். நீ போர்டில் நேம் எழுத வேண்டியது தானே? இல்லை மிஸ், நான் எழுத தான் போனேன், அதுக்குள்ளே பிரின்சிபல் வந்துட்டாங்க மிஸ். எல்லாத்துக்குமே காரணம் சொல்லிட்டு இருக்காத, உட்காரு. சாரி மிஸ். நீ வா, இந்த பேப்பர் கொடு. ராகுல் வா. பார்த்துட்டிங்களா? எல்லாரும் மார்க்கை பார்த்துட்டிங்களா? பாடம் புரிஞ்சுதான்னு கேட்டேன். பாடம் நடத்தும்போது புரிஞ்சுதுன்னு சொல்லுங்கள், புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்கள். புரியாத பாடத்தை புரிஞ்ச மாதிரி தலையை ஆட்டிட்டு அப்புறம் பேப்பரில் மார்க்கை பார்த்தா 10, 8ன்னு வாங்கியிருக்கீங்க. ஒருத்தரும் 50க்கு மேலே தாண்டவே இல்லை, எல்லாம் ஃபெயிலு. வீட்டில் என்ன தான் பண்ணுவீங்க நீங்கள்? மிஸ், கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு மிஸ். சும்மா எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்காத அனிதா. நீ எழுதுன அதே கொஸ்டின் பேப்பரை தானே கிளாடியா எழுதுனா, அவளால் மட்டும் எப்படி 78 மார்க்ஸ் எடுக்க முடிஞ்சது? மிஸ் கவுண்ட் பண்ணி பார்த்தேன் மிஸ், 78 வரல மிஸ், 28 தான் வருது. சைலன்ஸ். இது யாரும் சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம். டோட்டல் மிஸ்டேக் ஆகிருக்கு. அவள் நினச்சிருந்தா இதை மறைச்சி அவளால் ரேங்க் வாங்கியிருக்க முடியும். ஆனால் அவள் அப்படி பண்ணல, பதிலுக்கு உண்மையை வெளிப்படுத்தியிருக்கா. அவள் படிக்கணும்னு ஆசைப்படுறா, அதனால தான் அவளால் உண்மையாக நடந்துக்க முடியுது. இதுக்கு நீங்கள் பாராட்டணுமே தவிர பல்ல காட்டக்கூடாது. உட்காருமா. இனிமே இந்த கிளாஸ்க்கு கிளாடியா தான் லீடர். என்னங்க எவ்வளோ நேரங்க? ஏண்டி உள்ள எல்லா வயிறும் எலி கடிச்சு வச்சிருக்கு, அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ண முடியுமா? கொஞ்சம் பொறுமையாயிரு, ஏன் கத்துற? ஹலோ ஜெராஜ், எப்படி வாங்க சார். நல்லா இருக்கேன் சார். ஜெனி யார் வந்திருக்கா பாருமா. வாமா. வரேங்க. வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அவசியம் வந்துருங்க. அப்படியா அண்ணே? ஹலோ அங்கிள். வாமா. நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். அவளுக்கு என்னங்க, புது ஸ்கூலு, புதுசாக லீடர் போஸ்டிங் வேற போதாதா? உங்களுக்கு யார் ஆண்டி சொன்னா? வேறு யாருமா? அனிதா தான். அவ என்ன ஆண்டி சொன்னா? சொல்லுங்க ஆண்டி, சொல்லுங்கன்றல. அனிதா, அனிதா, என்னமாச்சு? அனிதா, என்னாச்சுன்னு தெரியலங்க, கவுத்து இருக்க மாட்டா. அனிதா, அனிதா. அனிதா இவ்வளோ ஃபீல் பண்ணுவான்னு நான் நினைக்கல ஆண்டி. வேணும்னா மிஸ்ஸுக்கிட்ட பேசி என்னோட லீடர் போஸ்ட்டை அவகிட்ட கொடுத்துறேன் ஆண்டி. அப்படி இல்லைம்மா, இது உன் உண்மைக்கு கிடைச்ச வெற்றி. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன் என ஆண்டவரே சொல்லியிருக்காரு. நீ தொடர்ந்து வசனத்துக்கு கீழ்ப்படு, தேவன் உன்னை மேன்மேலும் உயர்த்துவார். புரிஞ்சுதா? ஓகே ஆண்டி. சரி, வரேன். ஒரு நிமிஷம். சைலண்ட். யாராவது பேசுனீங்கன்னா உங்கள் பேரை போர்டில் எழுதிடுவேன். சுந்தர், உன் பேரை போர்டில் எழுதுட்டா? நீ தானே பேசுன, உன் பேர் எழுதா. ஏய், ஓரா சீனுராடி. பா என்னப்பா?
நான் எல்லாரையும் பேச வேணாம்னு தான் சொன்னேன், படிக்க வேணாம்னு சொல்லலை. எல்லாரும் எடுத்து வச்சு படிங்க. ஒரு மனிதனுடைய இதயம் ஒரு நாளைக்கு 7200 மீட்டர் ரத்தத்தை குடிக்கிறது. மனிதனுடைய இதயம் ஒரு நாளைக்கு 7200 ரத்தத்தை பிறந்த குழந்தை இதயம் பிறகு 2 மடங்கு அதிகமாக துடிக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 250. சிட் டவுன். யாராவது பேசினாங்களாமா? இல்லை மிஸ். போய் உட்கார். கிளாஸ்னால் இப்படி இருக்கணும். எல்லாத்துக்கும் காரணத்தை சொல்லிட்டு இருக்காம காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறவங்க தான் லைஃப்பையும் சக்ஸஸ் பண்ணுவாங்க. லீடர்னா இப்படி தான் இருக்கணும். இங்கே தானே வச்சேன், எங்கே காணோம்? ஷோ, அவசரத்துக்கு தேடும்போது கிடைக்க மாட்டேங்குது. இங்கே இல்லையே. வேறு எங்கே என்னம்மா தேடிட்டு இருக்க? கேஸ் வந்திருக்குடி, காசு கொஞ்சம் குறையுது, எங்கே வச்சேன்னு தெரியல, தேடிட்டு இருக்கேன். எவ்வளோ வேணும்? 220 ரூபாய் தேவை. நீ தரப்போறியா என்ன? 220 ரூபாய் போதுமா? நானே காசு குறையுதுன்னு தேடிட்டு இருக்கேன். இந்தா. ஏதிரி உங்ககிட்ட இவ்வளோ காசு? சர்ப்ரைஸ். கிளாடியா, ஒழுங்கா சொல்லு, ஏது இவ்வளோ காசு? அதான் சர்ப்ரைஸ் சொல்கிறல்ல. கிளாடியா, ஒழுங்கா சொல்லு, ஏது உங்ககிட்ட இவ்வளோ காசு? சீக்கிரமா இரு, நான் வந்து பேசிக்கிறேன். எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணுறது? அண்ணா சாரி அண்ணே. கிளாடி. ஹாய். என்னங்க, இனி கேஸு காசு பத்தல, கிளாடியா தாங்க கொடுத்தா. ஏதுன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறா. அவகிட்ட ஏதுங்க இவ்வளோ பணம்? ஏய், சத்தம் போட்டு பேசாத. என்ன பேசுற? நான் அவ திருட்டான்னு சொல்றியா? அது இல்லைங்க. ஏதோ நான் கொடுக்குற 5-10 சேர்த்து வச்சு உங்ககிட்ட கொடுத்துருப்பா. இதை போய் பெருசுப்படுத்துற? என் கிட்ட கேட்ட மாதிரி அவகிட்ட கேட்ட போற. மனசு உடைஞ்சிருந்தாடி. அவன் என் பொண்ணுடி. அப்பா, அப்பா. என்னம்மா? என் மேலே உங்களுக்கு எவ்வளோப்பா நம்பிக்கை இருக்கு? எதுக்கு? சொல்லுங்கப்பா, தெரிஞ்சுக்கணும். நான் உங்ககிட்ட தான்ப்பா கேட்குறேன், சொல்லுங்க. பூமிக்கு வானம் எவ்வளோ தூரம்? அது எப்படிப்பா சொல்ல முடியும்? அது போலதாம்மா அப்பா மேலே வச்சிருக்க நம்பிக்கையும். என் மேலே ஏன்பா உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை? நீ ஆண்டவரோட பிள்ளை இல்லைம்மா. ஏன்பா என் ஆண்டவரோட பிள்ளைன்னு சொல்கிறீங்க? தாவீது தேவனுக்கு பிரியமானதை செய்து அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். நீயும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யறதுனால நீயும் கர்த்தரோட பிள்ளை தானம்மா. பாய்ப்பா. பாய். என்னடி? ஒரு நிமிஷம் இரு, வரேன். ஹே கிளாடி, கிளாடி, உனக்கு விஷயம் தெரியுமா? கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சுடி. என்னடி சொல்ற? எல்லாம் நம்ம பாய்ஸ் தான். 2 நாளா வச்சு படிச்சுட்டு இருக்கானுங்கடி, ஆனால் சொல்லவே இல்லை. நான் சும்மா விடுவேனா? உஷார் பண்ணிட்டல. இந்தாடி. எனக்கு வேணாண்டி. ஏண்டி? இல்லடி, எனக்கு வேணாம். நான் லைஃப்பில் நல்லா வரணும்னா எங்கள் அப்பா என்னை இங்கே சேர்த்தாரு. நீ கொடுக்குற அந்த கொஸ்டின் பேப்பர் படித்து நான் என்னையே ஏமாற்றிக்க விரும்பல. ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. இப்போதான் தெரியுது நமக்கு ஏன் கொஸ்டின் பேப்பர் தரலன்னு. 4 கொஸ்டின் படிச்சிருக்கலாம்.
என்ன ஜெயராஜ் எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கள் சார். உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஜெயராஜ். என்ன சார் சொல்கிறீங்க? என் தகுதிக்கே என் பொண்ணை நான் இங்கே படிக்க வைக்க யோசித்தேன். ஆனால் நீங்கள் உங்கள் பொண்ணு அங்கே படித்தாதான் நல்லா வருவான்னு யோசிச்சிங்க. அதுக்கேற்ற மாதிரி அவளும் நல்ல குணசாலியாக இருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜெயராஜ். இதில் என்ன சார் இருக்குது? நாங்கள் குடும்பமாக கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம், அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறாரு, அவ்வளோதான். ₹250 ஓகே வாடி. ஓகேடி. ஓகே பேக் பண்ணுங்க. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடி. ஏண்டி? இல்லை, பொதுவாக அப்பா தான் பிள்ளைங்களுக்கு வாங்குவாங்க, ஆனால் எங்கள் பிள்ளை அப்பாவுக்கு வாங்குதில்லை, அதான். ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்கு நான் வாட்ச் வாங்கலான்னு தான் நினச்சேன். வாட்சா? காசு? ஆமாண்டி, கையில் காசு இல்லாதனால தாண்டி கேக் வாங்கிட்டேன். அப்படியா? சரி, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறேன்டி. ட்ரெஸ்? ஏண்டி என்னாச்சு? இல்லடி, எனக்கு டியூஷன் டைம் ஆச்சு, அதான். சரி பரவாயில்ல, ஓகே நான் பார்த்துக்கிறேன். சரிடி, வரேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன ஜெயராஜ், ட்ரெஸ்ஸிங்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆமாம் சார், பிறந்த நாளைக்கு பொண்ணு வாங்கி கொடுத்தா. என் காசை காணோண்டி. யார் எடுத்தீங்க என் காசை? யார் எடுத்தீங்க என் காசை? இந்த 2 பெஞ்சில் இருக்கவங்க தான் எடுத்திருப்பீங்க. அனிதா, நீ தானே என் காசை எடுத்த? எனக்கு தெரியும், நீ தான் எடுத்திருப்ப. குடி என் காசை, நீ தானே எடுத்த. என்ன சும்மா காசை காணோம் சொல்லிட்டு இருக்க? உங்களுக்கு தெரியுமா நான் தான் எடுத்தேன்னு? யார் எடுத்தீங்க என் காசை? ஏன் கத்துற? என் காசை காணோம் மிஸ். எங்க அம்மா எனக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்காக காசு கொடுத்தாங்க. யார் எடுத்தா? இந்த 2 பெஞ்ச்ல இருக்கவங்க தான் மிஸ் எடுத்திருப்பாங்க காசு. அந்த 2 பெஞ்சில் இருக்கவங்க பேக் எடுத்து நீங்க வைங்க. பிரீத்தி, நீ போய் அவங்களை செக் பண்ணு. ரோஹித், நீ வந்து பேக்கை செக் பண்ணு. பார்த்துட்டியா? பின்னாடி பாரு, கொட்டுதா? இல்லைல்ல, விடு. ஏய், நீ போ செக் பண்ணு. சீனு. மிஸ், இந்த பேக்ல இருக்கு மிஸ். யார் இந்த பேக்? சொல்லுங்க ஜெயராஜ், என்ன பண்ணலாம்? என் பொண்ணு அப்படி பண்ணுற பொண்ணு இல்லை மேடம். ஆனால் இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் விசாரிக்கிறேன். எனக்காக இந்த ஒரு தடவை மன்னிங்க ப்ளீஸ்.
என்னைக்கு உங்கள் பொண்ணை இந்த ஸ்கூலில் சேர்த்தீங்களோ அன்னையிலேருந்து 5-10ன்னு காணாமல் போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு எடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு உங்கள் பொண்ணு கையும் களவுமாக மாட்டியிருக்கா. இதுக்கு இப்போ என்ன சொல்ல வரீங்க ஜெயராஜ்? ஜெயராஜுக்கு நம்மக்கிட்ட தான் பண வேஷம் பஞ்ச வேஷம்லாம் ஒன்றுக்கிட்ட இல்லை. எப்படி? அதான் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது. என்னங்க உங்கள் பொண்ணு உண்டியில் எவ்வளோ காசு வச்சிருக்கா பாருங்க. சேர்த்து வச்சிருப்பா போல. ஜெனி சீக்கிரம். இதோ வந்துட்டேங்க. என்னங்க என்னங்க பிடிங்க. என்னங்க கிளாடியாங்க, கிளாடியா விட்டு போறீங்க என்னங்க? ஏங்க என்னாச்சு இவருக்கு? ஏய் நீ லஞ்ச் எடுத்தியா? இவ ஒருத்தி. ஏய் கிளாடி, கிளாடி, கிளாடியா, இவளுக்கு என்னாச்சு இப்படி போறா? நான் யாரையும் பேசலான்னு தான் சொன்னேன், படிக்க வேணான்னு சொல்ல. படிங்க. என்னங்க என்னாச்சுங்க? என்னங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னங்க ஆச்சு? என்னங்க உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். அவ என்னதான் பண்ணா சொல்லுங்களேன், சொல்லுங்க. கிளாடி, கிளாடி, கிளாடி நில்லுடி. சாரிடி, சாரி கிளாடியா, என்ன மன்னிச்சிடுடி. சாரி. என்னடி ஆச்சு? அன்னைக்கு என் காசு காணாம போச்சுல்ல, அது எடுத்தது யார் தெரியுமா? யாரு? The book of account of the film shall be closed on 31st year of March year. The net profit of lost after the expense, interest and remaining outgoing shall be the divided between the அவள் லீடர் போஸ்டிங் எடுத்து உனக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த பொறாமையில தான் அவள் அப்படி பண்ணிட்டாலாம். அது தெரியாம நானும் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். என்னை மன்னிச்சிடுடி, என்னை மன்னிச்சிடு கிளாடியா. வா ஹெச்எம் கிட்ட போய் சொல்லலாம். வா நான் நில்லு. வான்றல்ல. வேணாம், நீ சொல்றத கேளு. அவனை அசிங்கப்படுத்தனால அவளை அசிங்கப்படுத்த வேணாமா? வா போலாம் வா. ஏய் அதெல்லாம் வேணாம், சொல்றத கேளு. உனக்கு இது இப்பதான் தெரியும், ஆனா எனக்கு அது அப்பவே தெரியும். அப்புறம் ஏண்டி இதை இத்தனை நாள் சொல்லாம இருந்த?
அவள் பாரத்தை அவளால் சுமக்க முடியாமல் தான் என் மேலே இறக்கி வச்சிருக்கா. அதை நான் திருப்பி அவளுக்கே கொடுத்தா அவள் எப்படி தாங்குவா? அதனால தான் இதை நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. நீயும் சொல்லிடாத. இவ்வளோ நடந்திருக்கு, இது ஏமா என்கிட்ட சொல்லவே இல்லை? நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கும்னு நீங்க தானப்பா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம்மா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்கிற வார்த்தைக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. கண்டிப்பாப்பா. ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் பின் வரும் சந்ததிகளுக்கும் நீதி நியாயங்கள் கற்பித்தது போல தேவன் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கு தானப்பா நான் கீழ்ப்படிந்தேன். எனக்கு எல்லாமே நீங்கள் தானப்பா. ஆமாம்மா, ஏசப்பா தேவனாக இருந்தும் மனுஷனா பூமிக்கு வந்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தவரானார். மரணப்பிரயந்தம், அதாவது சிலுவையில் மரணப்பிரயந்தம் தன்னை தாழ்த்தினார். எனவே தான் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். நீயும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்து இயேசுவிற்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு ஜீவகிரீடத்தை தருவார். கண்டிப்பாப்பா, நான் போல சாட்சியா வாழ்வேன்ப்பா. என்ன ஆசீர்வதிங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்கப்பா. என்னம்மா? நான் ஓட்டுறேன்ப்பா. எங்கம்மா? ஹாஸ்பிட்டலுக்கா? நான் நல்லா ஓட்டுவேன்ப்பா. அமைதியா இருமா, ஸ்கூலுக்கு போகலாம். அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லைல்ல? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்களையும் அம்மா வச்சு ட்ரிபிள்ஸ் வச்சு காட்டுறேன். என்னப்பா இப்படி போகிறாங்க? அவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையை பெரியவங்க வார்த்தை மேலே வைக்கிறது இல்லைம்மா. எப்படிப்பா சொல்கிறீங்க? நீ குழந்தையா இருக்கும் பொழுது அதில் கை வைக்காத, ஷாக் அடிக்கும் சொன்ன, கேட்டியா? இல்லையே, அது தொட்டு 3 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன பேர் தானே கேட்டேன். அது போல தான்ம்மா பெரியவங்க கூட நிறைய விஷயத்தில் இன்னும் குழந்தைங்களாவே இருக்காங்கம்மா. அப்போ எல்லாரும் அடிபட்டாதான் திருந்துவாங்களாப்பா? அப்படி இல்லைம்மா, அடிப்படாமலே கற்றுக்கிறதுக்கு பைபிளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவங்க அதை நம்புறது இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை, கீழ்ப்படியறது இல்லை. அப்படிப்பட்டவங்க தான் வாழ்க்கையில் இன்றைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ தினமும் பைபிள் படித்து இதில் இருக்கிற வசனங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு மற்றவங்களுக்கு ஒரு நல்ல சாட்சியாக வாழ்ந்து காட்டணும். புரிஞ்சுதா?